கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு 2 BHK ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாலே அரௌண்ட் 70 lakhs வந்துருதுங்க. 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, அதுவும் சிட்டி லிமிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைல நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பிரதர் நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ரெடியா பாத்தீங்கன்னா இப்போ இந்த லேஅவுட்ல வந்து நமக்கு ஒரு 40 lakhs பட்ஜெட்ல 2 BHK இருக்கு மேடம் சேல்ஸ்க்கு. 3 BHK வந்து 60 lakhs பட்ஜெட்ல 3 BHK இருக்கு மேடம். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கேலண்ட போதும் மேடம். நீங்க இந்த வீடு சொந்தமா வைக்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம ஆன் ரோட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி மேடம். இது ப்ராப்பர்ட்டில இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எப்பவுமே இருக்கு மேடம். டுவர்ட்ஸ் காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா பக்கம் கவர்மெண்ட் இருக்கு மேடம். இப்போ உங்களுக்கு ஆர்எஸ் புரம்ல இருந்து இல்ல சாய்பாபா கோவில்ல இருந்து அடுத்த ஒரு 10வது நிமிஷம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடலாம். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட் பக்கத்துல வந்துரும் மேடம். இந்த ஏரியால இங்க ஓகேங்க. கிளையன்ட் கேக்குற டேஸ்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அவங்களோட பிளான் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. இப்போ எல்லாமே நம்ம சைட் கன்செப்ட் பண்ண எல்லாமே டிடிசி சைடு தான் எல்லாமே. லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள நடத்துற வசதி எல்லாமே இருக்கு. ஓகே. அப்புறம் இண்டிவிஜுவல் போர் வேணா அது போர் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டா இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம பிஜி ஸ்கூல் ஆக்சஸ் பண்ணலாம் மேடம். ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இப்போ கேஎம்சிஹெச் அவங்க ப்ராஜெக்ட் இங்க இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் அது பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இப்போ சுமதி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது பக்கத்துல தான் இருக்கு. கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க டோர் டெலிவரி பண்றாங்க நம்ம வீட்டுக்கு. திங்ஸ் எல்லாமே எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். எல்லாம் இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அதான் இந்த 2 BHK வீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது போக இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் வீடு வேணா அதுவும் பண்ணி தரோங்க. 2% கடையோட 1 BHK வீடு சேல்ஸ் வருதுங்க. இது வந்து 65 lakhs பட்ஜெட்ல இந்த வீடு பிளான் பண்ணிருக்கோங்க. இது இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் சேல்ஸ் பண்றோம். சைட் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி சைட் வந்து ஒரு சென்ட் வந்து 10 லட்சம் சொல்றாங்க. மேற்கு பார்த்த சைட் பாத்தீங்கன்னா சென்ட் வந்து 9 லட்சம் ரூபாங்க. மெயின் ரோட் ஃபேசிங் கமர்ஷியல் சைட் வந்து சென்ட் 12 லட்சம் ரூபாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வர 5 கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்டீரியர் வந்து காம்ப்ளிமெண்டா பண்ணி தரலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு 2 BHK ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாலே அரௌண்ட் 70 lakhs வந்துருதுங்க. ஸோ பகீனருக்கு 2 BHKவே 70 lakhs போயிருச்சு. எங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொஞ்சம் எல்லா ஆக்சஸ்க்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி ஏதாவதுன்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி இதை விட ஒரு பெஸ்டான ஆப்ஷன் கிடைக்காதுங்க. 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, அதுவும் சிட்டி லிமிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைல நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பிரதர் நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. பிரதர் 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வீடு கட்ட முடியுமா இன்னைக்கு சிட்டி லிமிட் பக்கத்துல? கண்டிப்பா பண்ணலாம் மேடம். வணக்கங்க, என் பேர் நிஷாந்த். எங்க கம்பெனி பேர் வந்து கோவை விகே பில்டர்ஸ். நாங்க வந்து இப்போ இந்த ஏரியால வந்து லோ பட்ஜெட் ஹவுஸ் பண்ணி தர போறோங்க. நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 சென்ட் பிளாட்ல நம்ம வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல 40 lakhs பட்ஜெட்ல பண்ண முடியும் மேடம். ஓகேங்க, சூப்பர். ஏன்னா 2 சென்ட் இடம்ங்க, ஒரு 1.5 சென்ட் இடத்துல தான் மேக்ஸிமம் இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட் கேட்டாலே கிடைக்குது. பட் 2 சென்ட் இடத்துல 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு 2 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் தென் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, என்ன இருக்கு? ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டா கோயம்புத்தூர்ல கணவாய் இருக்கலாம் மேடம். கணவாய் பக்கத்துல லொகேட் இருக்கு மேடம். இது ஓகேங்க. கணவாயில இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம் மேடம். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட், ஓகேங்க, பசங்க படிக்கிற ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு மேடம். எல்லாமே ஓகே ஓகே. இது வந்து இப்போ வந்து நம்ம ஆன் ரோட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி மேடம். இது ப்ராப்பர்ட்டில இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எப்பவுமே இருக்கு மேடம். ஓகேங்க. 15 மினிட்ஸ் வந்து கவர்மெண்ட் இருக்கு மேடம். எப்பவுமே டுவர்ட்ஸ் காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா பக்கம் கவர்மெண்ட் இருக்கு மேடம். இப்போ ஓகேங்க. அப்ப மெயினான ஏரியா ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்னு நீங்க அதிகபட்சமா தேடினீங்கன்னா சென்டர் ஆஃப் ஏரியாவே காந்திபுரம், உக்கடம். அதை விட்டு அந்த பக்கம் வந்து சிங்கானூர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் காந்திபுரம் உக்கடத்துக்குலாம் ரெகுலரா அப்படி இந்த ஆன் ரோடுங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே பஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் கணுவாய் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆர்எஸ் புரம்ல இருந்து இல்ல சாய்பாபா கோவில்ல இருந்து அடுத்த ஒரு 10வது நிமிஷம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லொகேஷனுங்க. தென் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடாவே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க. ஃபுல்லா வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் மேடம். ஓகேங்க. அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன அமெனிட்டிஸ் டெவலப் பண்றீங்க அப்படிங்கறதே சொல்லிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெயின் மோட்டோவே பாத்தீங்கன்னா அனைவருக்கும் இல்லம். ஓகே, அதான் கான்செப்ட் மேடம். இப்போ வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர் சொன்னது பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் ஹவுஸ் பார்ப்பாங்க மேடம். அவங்க அந்த மாதிரி வீடு பார்க்கணும்னா எல்லாமே இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கோயம்புத்தூர் அவுட்டர் தான் போக வேண்டியிருக்கு. சூலூர் பாப்பமண்டி அந்த பக்கத்துல பட்ஜெட் ஹவுஸ் இருக்கு மேடம். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட் பக்கத்துல வந்துரும் மேடம். இந்த ஏரியால இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வீடு வந்து ரெடியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேஷன் பண்ணிக்கலாம், ஈஸ்ட் ஃபேஷன் இருக்கு. கிளையன்ட் கேக்குற டேஸ்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அவங்களோட பிளான் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம சைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எல்லாமே டிடிசி சைடு தான் எல்லாமே. லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள நடத்துற வசதி எல்லாமே இருக்கு. ஓகே. அப்புறம் இண்டிவிஜுவல் போர் வேணா அது போர் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. எல்லாமே இப்ப ஏன்னா வில்லா ப்ராஜெக்டா பண்றதுனால நீங்க இமிடியேட்டா வீடு கட்டுறோம் குடி வர்றோம் அப்படிங்கிறப்போ என்னென்ன வேணுமோ எல்லா அமெனிட்டிஸுமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலயுமே குடும்பங்கள் குடியிருந்துட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஸோ அதனால கேட்குறேன், இந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து இப்போ வேலை வாய்ப்புக்கா இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தைங்க வச்சிருக்காங்க, ஒரு ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், கடைக்கு போகணும்னா எங்க போகணும்? எல்லா பக்கத்துலயே இருக்கு மேடம். ஓகே ஓகே. இப்போ நம்ம கரெக்டா இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம பிஜி ஸ்கூல்
ஆக்சஸ் பண்ணலாம் மேடம். ஓகே, அது பக்கத்துல தான் இருக்கு. அது போக இங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இப்ப KMCH அவங்க ப்ராஜெக்ட் இங்க இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் அது பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இப்போ சுமதி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது பக்கத்துல தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து இதுல இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் போதா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க டோர் டெலிவரி பண்றாங்க நம்ம வீட்டுக்கு. இங்க திங்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். எல்லாம் அப்ப சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிற மாதிரியான எல்லாம் பக்கத்துல ரெடியா இருக்கு மேடம் எல்லாமே. ஓகேங்க, சூப்பர். ஏன்னா கோயம்புத்தூர்லயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா டக்குன்னு KMCHன்னு சொல்லுவோம். அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி ஏரியாவா இருக்கும், எப்படி டெவலப்பா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு வீடு வாங்கணும், நீங்க சொல்லிட்டீங்க 40 லட்சம் ரூபாயில இருந்தே நாங்க வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு. அது தவிரவும் ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா சிம்பிளா இன்னைக்கு எனக்கு முதல் தலைமுறை ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா 40 லட்சம் ரூபா ஓகே. அதுக்கு மேல கேக்குறவங்களுக்கு ஒரு 3 BHK, அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2 சென்ட்ல 3 BHK நம்ம அது பட்ஜெட் வசூல் பண்ணிருக்கோம் மேடம். ஓகே, அது வந்து 60-65 லாக்ஸ்க்கு 3 BHK இருக்கு மேடம். சூப்பருங்க. கிளையண்டோட அவங்களோட எவ்வளவு ஸ்கொயர் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் மேடம். ஓகே, இப்போ ரெடியா பாத்தீங்கன்னா இப்ப இந்த லேஅவுட்ல வந்து நமக்கு ஒரு 40 lakhs பட்ஜெட்ல 2 BHK இருக்கு மேடம் சேல்ஸ்க்கு. 3 BHK வந்து 60 lakhs பட்ஜெட்ல 3 BHK இருக்கு மேடம். ஓகேங்க, 40 லட்ச ரூபா 2 BHKங்க. அதே மாதிரி 60 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 3 BHK. இப்ப ரெடியா உடனே வந்தீங்கன்னா பார்த்து நீங்க வாங்கிக்கலாம், உடனே குடியேற மாதிரி ரெடி டு மூவ்லயே இருக்கு. இப்ப அதே மாதிரி முன்பணமா எவ்வளவு இருக்கணும் நீங்க இங்க வீடு வாங்கணும் அப்படின்னா? இப்போ மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும் மேடம். ஓகே, நீங்க இந்த வீடு சொந்தமாக்கிக்கலாம். ஓகே, பேலன்ஸ் நீங்க லோன் சப்போர்ட் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் மேடம். லோனுக்கு வந்து எங்கிட்ட டீம் இருக்கு, நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் மேடம் லோன்ல. ஓகேங்க, அப்புறம் என்னங்க 5 லட்சம் ரூபா இருந்தா போதும். மினிமம் ஒரு 40 லட்சம் ரூபா பட்ஜெட்ல இருந்தே வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்களாம். பேலன்ஸ் எல்லாம் லோன் வரைக்கும் இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. லேஅவுட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆன் ரோடு, அதுவும் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனில இருந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இங்கேயே ரீச் ஆயிடலாம், சிட்டி லிமிட் பக்கத்துல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல பெருசா நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லயே வீடுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இப்போ இதுல நீங்க பாக்குற வீடுலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பட்ஜெட் ஹவுஸ்ல ஆல்ரெடி பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே. இதெல்லாம் கம்ப்ளீட்டா இப்ப கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப சேம் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா சேம் இதுல தொட்ட பூமியே தான். அங்க பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி சைட் நம்பர் இருக்கு. இதே பட்ஜெட்ல வீடு பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு 5 லட்சம் முன்பணம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போத் பிரைவேட் பேங்க்ல லோன் வாங்கி தருவோம், கவர்மெண்ட் லோன் வாங்கி தருவோம். 2 சைடுலுமே எங்க பக்கம் பேங்க் டைப் இருக்கு. அதனால லோன் ஃபெசிலிட்டி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பக்கத்துல லேஅவுட் சொல்லியிருந்தாங்க, அது பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த வீடு பாத்தீங்கன்னா அந்த லேஅவுட்டுங்க. அது தொட்ட பூமி இந்த லேஅவுட். நல்லா மெயின் ரோடு ஃபேசிங் லேஅவுட் இருக்குங்க. இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அதான் இந்த 2 BHK வீடுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது போக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வீடு வேணும், அதுவும் பண்ணி தரோங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா 2% கடையோட 1 BHK வீடு சேல்ஸ்க்கு வருதுங்க. இது வந்து 65 lakhs பட்ஜெட்ல இந்த வீடு பிளான் பண்ணிருக்கோங்க. இது இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ் போற ஆன் ரோடு மேலே இருக்குங்க. இது இந்த கரெக்டா இந்த லேஅவுட்ல இருந்து 10 மீட்டர் போன பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. இப்போ இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து 40 lakhs பட்ஜெட் சொல்லியிருந்தோம். கொஞ்சம் இடம் அதிகமா வேணும் கிளைண்ட் கேட்டாங்கன்னா 2.25 சென்ட்ல 55,000 பட்ஜெட்ல டபுள் பெட்ரூம் வீடு இருக்கு. அதுவும் ரெடியா இருக்குங்க வீடு. இப்போ அது மட்டும் இல்லங்க, இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு சேல்ஸ் பண்றோம். சைட் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி சைட் வந்து ஒரு சென்ட் வந்து 10 லட்சம் சொல்றாங்க. மேற்கு பார்த்த சைட் பாத்தீங்கன்னா சென்ட் வந்து 9 லட்சம் ரூபாங்க. மெயின் ரோட பேசிங் கமர்ஷியல் சைட் வந்து சென்ட் 12 லட்சம் ரூபாங்க. அதே மாதிரி என்னதான் நம்ம இன்னைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு கொடுத்தா கூட கஸ்டமர் சைடுல இப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது பண்ணி தரீங்களா? கண்டிப்பா இருக்கு மேடம். இப்ப ஃபர்ஸ்ட் வர 5 கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்டீரியர் வந்து காம்ப்ளிமெண்டா பண்ணி தரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வீடா புக் பண்ணக்கூடிய 5 கஸ்டமர்ஸ்க்கு உங்க வீட்டுக்கு தேவையான இன்டீரியர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டா பண்ணி தராங்க. ஸோ சீக்கிரம் நீங்க வந்து வீடு புக் பண்ணீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டா இன்டீரியர்ஸுமே இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. 40 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு 5 லட்ச ரூபா என் கையில இருக்கு, பேலன்ஸ் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ தட் 5 லட்ச ரூபா இருக்கு, 40 லட்ச ரூபா உங்களோட பட்ஜெட் அப்படின்னா தாராளமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாங்க. இதுக்கு மேல ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும், கால் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணுங்க.